நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம டிசம்பர் மாத பலன்கள், பொது பலன்கள் பார்ப்போம். டிசம்பர் மாதத்தில் சூரியன் விருச்சகத்தில் 15 நாளும் தனுசில் ஒரு 15 நாளும் இருப்பார். அதே மாதிரி செவ்வாய் கடகத்தில் நீச்ச நிலையில் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் தான் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி புதன் விருச்சகத்தில் வக்கரமாக 30 நாள் அங்கே தான் இருப்பார். வக்கரமாவார், திரும்ப நிவர்த்தி ஆவார். அந்த மாதிரி இதில் தான் விருச்சகத்தில் புதன் பகவான் இருப்பார். அதே மாதிரி சுக்கிரன் 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். சுக்கிரன் டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். 28-30 நாள் அங்கே தான் இருப்பார் சுக்கிரன். அதுக்கப்புறம் குரு பகவான் ரிஷபத்தில் 22 டிகிரியில் இருக்கார். அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் 18 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு பகவான் மீனத்தில் 9 டிகிரிலையும், கேது பகவான் கன்னியில் 9 டிகிரிலையும் இருக்கிறாங்க. இதுதான் சஞ்சார நிலை. அதாவது இந்த மாதம் கிரக அமைப்புகள் இதுதான். இது இப்போ நம்ம சொல்கிறது பொது பலன் தான். இது 20-25% தான் உண்மையாக இருக்கும். அதாவது உண்மையாக இருக்குன்னா மீதி 70-85% ஜனனகால ஜாதகம் அடிப்படையில் கரெக்டாக பொருந்தி வரும். இப்போ ஜனன ஜாதகத்தில் ஒரு அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற அமைப்பு இதுலேயும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கும்போதும் ரெண்டும் நல்லா இருக்கணுன்ற வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இப்போ ராசி இப்போ கோச்சாரத்தில் அமைப்பு சரியில்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஜனன ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லாத பட்சத்தில் தான் இதுலேயும் சரியில்லை அதுலேயும் சரியில்லைன்ற போது மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஜனனகால ஜாதகம் தான் 80% முதல் 90% ஜனன ஜாதகம் தான் பேசும். இப்போ நம்மக்கிட்ட உண்மைத்தன்மைகள் இருக்கிறதுனால எல்லாருமே நம்மக்கிட்ட வரீங்க. நான் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு மட்டும்தான் பலன் சொல்கிறதுக்கு என்னால் முடியுது. அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க. கடந்த காலத்தில், அதாவது நம்மக்கிட்ட வந்தோம்னா கடந்த காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போ நிகழ்காலம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் சொல்லிவிட்டு நாளைய நிகழ்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு துல்லியமாக சொல்லிடுவோம். சரியா? இது நீங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்கள் அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே நல்லா உயரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தான் இது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால தன வரவு நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இருந்தாலும் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. சுக்கிரன் வேறு பார்க்குறதுனால அந்த செவ்வாய் நீச்ச நிலையை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிப்பார். இதை பிருகுமங்கல யோகம்னு சொல்லுவோம். செவ்வாயும் சுக்கிரன் பார்க்குறது இணைவெல்லாம் பிருகுமங்கல யோகத்தில் சொல்லுவோம் நம்ம. அதனால் 3ஆம் இடம் எடுத்த காரியம் தைரியமாக, அதாவது ஒரு காரியத்தை தைரியமாக செயல்படுத்தக்கூடிய திறன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால தாய் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு 2 வருஷமாக நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கூடிய விரைவில் ஒரு 5 மாதங்கள் கழித்து சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. கேது பகவான் இருக்கிறாரு. அதனால் குழந்தைகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ பெரியவங்கள்லாம் நம்ம பையன் நம்மளை கவனிக்க மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி, வேலைக்கு போகிறான், அவன் ஃபேமிலியை பார்த்துக்கிறான்ற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ கண்டிப்பாக குழந்தைகளால் உங்களுக்கு பயன்கள் உண்டு. குழந்தைகள் உங்களுக்கு நல்லா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி கல்விகள் சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா நல்லா படித்து பெரியவங்க, அதாவது பெற்றோர்களுக்கு ஒரு கௌரவத்தை தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு செவ்வாயோட 4ஆம் பார்வை இருக்கிறதுனால வேலைகளில் சிறு தொந்தரவுகள் இருந்து விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி நோய், 6ஆம் இடம் தான் கடன் நோய், எதிரி நோய், சிறு நோய்கள், வெப்பம் சம்பந்தமான நோய்கள் இருந்து விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் சூரியனும் புதன் 2 பேர் இருக்கிறதுனால குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களோட கணவன் மனைவிக்குடைய
அந்யுன்யங்கள்லாம் நல்லாவே இருக்கும். ஏற்கனவே சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்கள்லாம் ஒன்றா சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு இது இருக்கும். அதே மாதிரி கூட்டுத்தொழில் நண்பர்கள் கூட்டுத்தொழில் நண்பர்கள் மூலமாக கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆதாய அனுகூலங்கள்லாம் நல்லாவே இருக்கும். 8ஆம் இடத்துல முதல்ல 15 நாள் சூரியன் அங்கே விருச்சிகத்தில் இருப்பார், மீதி 15 நாள் தனுசு வீட்டில் இருப்பார். அதனால் திடீர், அதாவது சூரியன் உங்களுக்கு 4ஆம் பாவத்துக்கு அதிபதி. அதனால் 4ஆம் பாவத்துக்கு 8ல் போகிறதுனால இப்போ தாய் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணுன்றேன்ல, அந்த இது கொஞ்சம் தாய் மேலே கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்துறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாயோட பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய் சுக்கிரன் பார்வை அந்தளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இப்போ தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்கும். தந்தையோட சொத்து ஏதாவது உங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்தே தீரும். அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் இருக்கிறதுனால தொழிலை கொஞ்சம் டல்லாக தான் ஆக்கிட்டு இருப்பார். ஒரு 2 வருஷமாகவே தொழில் டல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. அது இன்னொரு 4-5 மாதங்கள் கழித்து சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல ராகு லாபஸ்தானம், இளைய மனைவி ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம் இதெல்லாம் சொல்லுவோம். மூத்த சகோதரன் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்குது. அதாவது இளையத்தனம் மறுமணம் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மறுமணத்துக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களோட 12ஆம் பாவகம் சனியோட பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்றதுனால ஒரு 5 மாதங்கள் கழித்து தான் உங்கள் முயற்சிகள் பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் பெரியவங்கள்லாம் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி ஓடிக்கொண்டே இருக்கிறது, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் இன்னொரு 5 மாதங்கள் டல்லாக தான் போவோம். அதுக்கப்புறம் தான் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை கொடுத்துட்டு துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.